ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கத்திரிக்காய் வத்தல் நான் ஒரு கைப்பிடி அளவு பெரிய கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பெரிய வெங்காயம், தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, குழம்பு பொடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை சுடுதண்ணி காய வச்சு அதை இந்த கத்திரிக்காய் வத்தலில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற போடணும். இதை இந்த மாதிரி தான் பண்ணணும். சுடுதண்ணியில் போட்டு எடுத்து தான் நம்ம பண்ணணும். இப்போ நல்லெண்ணெய் நான் 2 ஸ்பூன் அளவு விட்டுக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்சோடனே இது கூட தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே இது கூடவே வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இது இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆன பின்னாடி இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். பூண்டு வெங்காயம் போட்டோன்னேயும் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், இப்போ தான் ஆட் பண்ணுறேன். இப்போ குழம்பு தூள் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்த்து அந்த எண்ணெய் கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பின்னாடி இது கூட தண்ணியை அந்த சுடுதண்ணியிலேருந்து வத்தல் நல்லா வடிச்சிட்டு அந்த வத்தலையும் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாந்து கூட இந்த வத்தல் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். 3-4 நிமிஷம் அந்தளவு வதக்கினா போதும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கத்திரிக்காய் கம்மியான விலையில் விற்கும் போது இந்த மாதிரி நம்ம வத்தை போட்டு வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணால் அந்த குழம்பு பண்ணலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்த பின்னாடி நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த குழம்பு ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் தேங்காய் பேஸ்ட் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும். கத்திரிக்காய் வத்தல் ஃபுல்லாக நம்ம குக் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் இருந்தாவே போதும். தேங்காய் பேஸ்ட் ஒரு சிலர் வத்த குழம்புக்கு தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டு சைட்லாம் தேங்காய் சேர்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் கத்திரி வத்த குழம்பு. இப்போ சூப்பராக கொதிக்குது. இந்த அளவு கொதிச்சா போதும். இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் இது இருந்தால் போதும். இப்போ பாருங்க 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கத்திரி வத்தல் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வயிற்று புண்ணுக்கெலாம் இந்த கத்திரி வத்தல் ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.